இந்த வாரம் உவமை அத பத்தி நம்ம பார்க்க போறோம். இது உவமைன்றது ரொம்ப ஒரு ஏன்ஷியன்ட்டான அதாவது பழங்காலத்துல டீச் பண்றதுக்கு உபயோகப்படுத்தின ஒரு விஷயம் தான். அத ஆண்டவர் மறுபடியும் அழகா பண்ணாரு. ஆண்டவர் இந்த உலகத்துல இருக்கும்போது, நெறைய விஷயங்கள உவமைகளாக பேசினாரு. ஒரு நிமிஷம். அத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். உவமை அதாவது பேரபிள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த உலக பிரகாரமான காரியங்கள வச்சு, பரலோக ராஜ்யத்துக்கான விஷயங்கள சொல்றது. அது பேர் தான் பேராபிள். அதாவது நம்ம நமக்கு தெரியாத விஷயம். இப்போ நான் திடீர்னு அ உங்களுக்கு புரியாத ஒரு விஷயத்த நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு வைங்களேன். அது உங்க மைண்ட்ல இருக்காது. உங்க சிந்தைக்குள்ள போகாது. மறந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது கூட நீங்க கனெக்ட் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்டின்னா, நான் இப்போ ஒரு கதை சொல்றேன்னு வைங்களேன். ஆ இப்போ ஒரு கிராமத்துல இருக்கவங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். அவங்க இதுவரைக்கும் எந்த வெஹிக்கிளுமே, எந்த வாகனத்தையுமே அவங்க பார்த்ததில்ல. ஒரு மலைவாழ் இருக்கிற ஜனங்கள்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு நான் ஒரு கதை சொல்லப் போறேன் அப்டின்னா, ஒரு பெரிய லாரி வந்துச்சு அப்டின்னு நான் சொல்றத விட, இந்த மாதிரி ஒரு லாரி மாதிரி ஒரு பொம்மையோ, ஏதோ ஒண்ணு வச்சு, இல்ல அவங்க கிட்ட இருக்கிற ஏதாவது ஒண்ணு, ஒரு மாட்டு வண்டிய வச்சு, இத மாதிரி தான் அது லாரி இருக்கும். இந்த மாரி பொருட்கள் அங்க இங்க எடுத்துட்டு போறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணா, அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இத மாதிரி ஒரு மெத்தட தான் ஏசப்பா உபயோகிச்சாங்க. ரொம்ப அழகா, எளிமையா ஆண்டவர் இந்த உவமைய வச்சு, வாழ்க்கைக்கு தேவையான பெரிய பெரிய விஷயங்கள, சின்ன உவமைய வச்சு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அத பத்தி தான் நம்ம சில விஷயங்கள நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர் 39 டோட்டலா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மத்தேயு, மார்க்கு, ஆ லூக்கா. இந்த 3 சுவிசேஷ புத்தகத்துல மட்டும் 39 பேரபிள்ஸ் இருக்கு. உவமை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த உவமைகள்ல ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல விரும்புறாரு? எதுக்காக அவர் அது அதிகமா யூஸ் பண்றாரு இந்த உவமைய? அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஆ ஒரு நிமிஷம். சரி. தமிழ்ல உவமை அப்படிங்கிற உவமைன்னா ஒண்ணும் இல்ல. ஆ இப்போ எப்படி சொல்றது? மயில் போல அழகா இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஆ ஒரு ஸ்டோரி சொல்றப்ப, கண்ணால நம்ம பார்க்க முடியாத விஷயத்த, அது மாதிரி இருந்துச்சு இது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிலா போல முகம். அந்த மாரிலாம் எக்ஸ்பிளைன் பண்றாங்கல்ல. அதுதான் உவமை. பேசிக்கா சொல்லப்போனா. அப்டின்னா என்ன அர்த்தம் அப்டின்னா, உவமை அப்டின்னா 3 டைப் இருக்கும் அதுல. அதாவது 3 வகையா பிரிக்கலாம். 3 ஐட்டம்ஸ் இருக்கும் அப்டின்னு சொல்றாங்க. என்னதுன்னா உவமேயம், உவமானம், உவம உருபு அப்டின்னு சொல்ட்டு. உவமேயம் அப்டின்னா நம்ம பார்க்காத விஷயம். இப்ப நம்ம பேரபிள பத்தி பார்த்தோம்னா, பரலோகத்துக்குரிய காரியங்கள் உவமேயம். இன்னும் தமிழ் லெசன் எடுத்துட்டு இருக்கேன்னு நெனைக்காதீங்க. சரி நமக்கு இன்னும் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக தான். உவமேயம் அப்டின்னா, உவமானம் அப்டின்னா என்னன்னா, மயில் போல அழகு அப்டின்னா, அந்த மயில்ன்றது அந்த எது எடுத்துக்காட்டுக்கு எத சொல்றோமோ, அதுதான் சொல்றோம். உவம உருபு அப்டின்னா போல. இது போல இருக்காங்க, அது போல இருக்காங்க. இது 3ம் சேர்ந்து தான் யூசுவலா உவமை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா ஏசப்பா சில இடங்கள்ல ஸ்டோரி சொல்றாங்க. அழகா ஒரு ஸ்டோரி சொல்றாங்க. ஆனா அதுக்கு மீனிங் சொல்ல மாட்டேங்கிறாங்க. விட்டுர்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க சீஷர்கள் சொல்றப்ப, அதுக்காக மீனிங் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த மாரி சில இடத்துல பண்றாரு. அதாவது உவமேயத்த மட்டும் சாரி உவமானத்த மட்டும். அதாவது மயில் அப்படின்றத மட்டும் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் விட்டுர்றாரு. அப்படின்னா என்ன அப்படின்னா, அத நம்ம இன்னும் ஆராயணும் அப்படின்னு அர்த்தம். பைபிள்ல இருக்க இந்த 39 உவமைகளையும் நம்ம இப்ப ஆராய முடியாது. ஆனா பேசிக்கா என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க போறோம். ஆ பைபிள் உங்க கையில இருந்துச்சு அப்படின்னா, மத்தேயு 13வது அதிகாரத்துல 10வது வசனம் எடுத்துக்கலாம். அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் ஏன் அவர்களோடு உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார். ஏசப்பா எதுக்காக உவமையாக பேசினாரு நம்மகிட்ட? ஏன் 39 உவமை சொல்லணும் அவரு? பேசாம நார்மலா எல்லாரும் பண்றாங்கல்ல, அது மாரி சொல்லிட்டு போயிடலாம்ல. ஏன் இவ்ளோ ஸ்டோரி, இவ்ளோ உவமை சொல்லணும் அப்படின்னு சீஷர்கள் கேட்கிறாங்க. அதுக்கு ஏசப்பா ரெஸ்பாண்ட் பண்றாங்க. பரலோக ராஜ்யத்தோட ரகசியத்த அறியும்படிக்கு உங்களுக்கு குடுத்திருக்கேன். ஆனா அவங்களுக்கு குடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னும் ஃப்ரஸ்ட்ரேட்டடா ஒரு பதில் சொல்றாரு. அதாவது மனசு நொந்த ஒரு விஷயம் சொல்றாரு. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். நான் இத யோசிச்சு பார்த்தேன்.
ஒருத்தங்கிட்ட ஒண்ணுமே இல்லன்னா, நம்ம குடுக்க தானே செய்யணும். ஒண்ணுமே இல்லன்னா அவன்கிட்ட இருக்கிறத எடுத்துருவேன் அப்படின்னு ஆண்டவர் ஏன் சொல்றாரு? அப்படின்னு யோசிச்சு பார்த்தப்ப தான் எனக்கு அடுத்து வர வசனங்கள பார்த்தா புரிஞ்சது. ஒண்ணுமே இல்லாட்டி கூட அவங்க கிட்ட காது இருக்கும், கண் இருக்கும், இருதயம் இருக்கும். ஹார்ட் இல்லாம உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ஹார்ட் இருக்கும்ல. அது இல்லாம யாருமே இருக்க மாட்டாங்க. அது இல்லாம சில பேர் இருக்கோம் நம்மளும். ஆனா, அட்லீஸ்ட் அது இருந்தாலாவது ஆண்டவர் அதுக்குரிய விளக்கத்த குடுப்பாரு. இல்ல நம்ம உணர்வு இல்லாதவங்களா, காது இருந்தும் கேட்காதவங்களா, கண் இருந்தும் பார்க்காதவங்களா, இருதயம் இருந்தும் உணர்வு இல்லாதவங்களா இருந்தாங்கன்னா, வேஸ்ட் இல்ல. அதனால அவனுக்கு இருக்கிறதையும் வந்து எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. யூசுவலா ஆண்டவர் வந்து கொடுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாரு. அப்படி இருக்கிற ஆண்டவர் இருக்கிறதையும் எடுத்துக்கணும்னு எந்த இடத்துல நினைக்கிறாரு அப்படின்னா, நம்ம சில விஷயத்துக்கான மீனிங்க நம்ம புரிஞ்சுக்கிறது. காதுல வாங்குறோம். நம்ம இப்ப வாரம் வாரம் சர்ச்சுக்கு போறோம். ஒவ்வொரு வாக்குத்தத்தம் கேட்கிறோம். நெறைய விஷயங்கள் இன்னும் டெய்லி ஜூம் கால் இருக்கிறோம். அது நெறைய விஷயங்கள் நம்ம மைண்டுக்கு போகுது. ஆனா, அது அப்படியே வெளிய வந்துருது. அதுக்கும் ஒரு உவமை சொல்றாரு பாருங்க. "நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை" அப்படின்னு சொல்லி. நமக்கு நெறைய வேலை வந்துருது. நெறைய பிரச்சனை வந்துருது. உடம்பு சரியில்லாம வந்துருது. மார்த்தால மாரி அநேக காரியங்கள குறித்து போயிட்டு, நம்ம மைண்டுக்கு தேவையானது நல்ல பங்க நம்ம விட்டுர்றோம். அந்த நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதை எப்படி வந்து இந்த முட்செடிகளுக்கு நடுவுல மாட்டிட்டு முளைக்க முடியாம போகுது. கற்பாறைக்கு நடுவுல மாட்டிட்டு அது மாதிரி சில நேரத்துல நமக்கு ஆயிருது. இந்த மாரி இருக்கிறது தான். எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்றேன். இததான் ஆண்டவர் சொல்றாரு. கண் இருந்தும் பார்க்கல, காது இருந்தும் கேட்கல, உணர்ந்து கொள்ளல. அதனால நான் உவமையா பேசுறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஏன் அப்படின்னா, அவங்க திரும்பி வந்து அதுக்கான மீனிங்கா அவங்க கேட்கணும். அதுக்கு என்னன்றத அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு. இன்னைக்கு நம்மளையும் அப்படிதான். நெறைய விஷயங்கள் வந்து ஆண்டவர் நமக்காக சொல்றாரு. இன்னும் எப்படி சீஷர்களுக்கு வந்து விளக்கி எக்ஸ்பிளைன் பண்றாரோ இந்த உவமைய, அதே மாதிரி நமக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நெனைக்கிறாரு. நம்ம எந்த கேட்டகரில இருக்கோம் அப்படின்னு சொல்லி. இப்ப ஆண்டவர பத்தி தெரியும். இந்த மக்களும் அப்படித்தானே. ஏசப்பாவ பத்தி தெரியும். அதனால தான் கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. நம்மளும் நெறைய இடத்துல ஆண்டவரோட வாக்குத்தத்தங்கள, வசனங்கள கேட்கறதுக்காக வந்திருக்கோம். ஆனா அதோட உண்மையான மீனிங் நமக்கு புரியிறதில்ல. ஆண்டவரோட வார்த்தை அப்படின்னு வாஞ்சையா கேட்கிறோமே தவிர, அறிந்து கொள்ளக்கூடிய இருதயம் நமக்கு சில நேரம் இல்லாம இருக்குது. எல்லாரும் சொல்றத நம்ம கேட்டுட்டு இருக்கோமே தவிர, அதோட உண்மையான அர்த்தம் என்ன? அதுக்கு உள்ள பரலோக வெளிப்பாடு என்ன? அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்படி இல்லன்னா, ஆண்டவர் வந்து எச்சரிக்கையா இந்த இடத்துல சொல்றாரு. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணம் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனுக்கு உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ நம்ம அந்த கேட்டகரிக்குள்ள போயிறக்கூடாது. அதே மாரி ஆண்டவர வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆக்கக்கூடாது. இவங்களுக்கெல்லாம் சொல்லி என்ன ஆகப்போகுது? இவங்களுக்கெல்லாம் மீனிங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு யூஸுமே கிடையாது. ஏன்னா, இவங்களுக்கு வந்து வேஸ்ட்டு. காதால கேட்டும் அவங்க இருதயத்துக்குள்ள மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சில பேரோட கேட்டகரில வச்சிருக்காரு. கண்டிப்பா நம்ம அந்த கேட்டகரியில இருக்க மாட்டோம். ஏன்னா, ஆண்டவருக்கு நம்ம பிரியமான பிள்ளைங்க. சில நேரம் நம்ம சூழ்நிலையினால அப்படி நம்ம இருந்தாலும், நம்ம மறுபடியும் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கணும். "அப்பா சொல்லுங்கப்பா." நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். அவரோட இருதயம் என்னன்றத நம்ம அறிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. அவரு எத மீன் பண்ணி எத சொல்றாருங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த உவமைய மட்டும் நம்ம பாத்துக்கிட்டு, இப்போ அந்த உவமையில நெறைய விஷயம் சொல்லியிருக்கு. ஆ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்க்கு ஏதாவது ஒண்ணு சொல்லுவோம். ஆடு மேய்க்கிறாங்க. ஒரு ஆடு தொலைஞ்சு போயிடுச்சு. உடனே எல்லா ஆடையும் விட்டுட்டு அந்த ஒரு ஆட தேடி போறாங்க. இந்த உவமைய பார்த்த உடனே நம்ம சில நேரம் வந்து, அப்ப நம்ம எல்லாம் ஆடு மேய்க்கணுமா? அப்படின்னா இல்ல. அதுக்கு நமக்கு என்ன அர்த்தம்ன்றது நமக்கு தெரியும். இதே மாரி தான். வசனங்கள் வந்து எல்லாமே டைரக்ட்டா மீன் பண்ணி இருக்காது. அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி, அந்த கலாச்சாரத்துக்கு ஏற்ற உவமைய ஆண்டவர் வந்து சொல்லியிருப்பாரு. ஆ இப்போ வந்து அந்த பழைய துருத்தியில புது திராட்சை ரசம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு உவமை ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. அது நல்லா இருக்கும் உவமை கேட்கறதுக்கு. ஆனா நம்ம தேசத்துல நம்ம அத ஃபாலோ பண்றது கிடையாது. அதனால நமக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. அந்த யூதர்களுக்கு ஆண்டவர் சொல்றப்ப அது கரெக்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் பாருங்க. ஒரு பழைய துருத்தி அது வந்து தோல் பையினால ஆயிருக்கும். அதாவது அனிமல் ஒரு மிருகத்தோட தோல்ல வாட்டர் பாட்டில் மாரி வச்சிருப்பாங்க. அது உள்ள திராட்சை ரசத்த ஊத்தும்போது, யூசுவலா திராட்சை ரசத்த ஊத்தி மூடி வச்சோம் அப்டின்னா, இப்ப நம்ம ஸ்ப்ரைட் பாட்டில்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அது உள்ள கேஸ் வச்சு கொஞ்சம் கேப் விட்டு கேஸ் இருக்கும் அதுல. ஆ அதே மாதிரி இது எக்ஸ்பேண்ட் ஆகும். அதாவது உள்ள இருந்து அந்த வாயு வந்துட்டே இருக்கும்.
அப்போ வந்து புது துருத்தியில ஊத்தி வச்சோம்னா, அந்த துருத்தியும் அதுக்கு ஏத்த மாரி விரியும். பலூன் மாதிரி நல்லா விரிஞ்சு வரும். அது உள்ள திராட்சை ரசம் இருக்கும். ஆ ஸோ 2ம் விரிஞ்சு அழகா நம்ம எடுக்கிறப்ப சூப்பரா செட் ஆயிக்கும். இதே இது பழைய துருத்தியா இருந்துச்சு அப்டின்னா, அதுக்கு மேல அது எக்ஸ்பேண்ட் ஆகாது. ஏன்னா, அது அனிமலோட தோலு சுருங்கி, சுருங்கி, சுருங்கி விரியாது. ஒரு லெவல் மேல விரிஞ்சிடுச்சுன்னா அவ்வளோதான். அப்போ வந்து இன்னும் அது ஊத்தும்போது, புது புது ரசத்த ஊத்தும்போது, இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது, அது பீறிட்டு திராட்சை ரசம் வெளிய போயிரும். இது எவ்வளோ ஒரு அழகான பழமொழி, உவமை இல்ல? இதே மாரி நம்மளோட இருதயம் ஆண்டவர் நம்மள பிளெஸ் பண்ணணும்னு நெனைக்கிறாரு. நம்ம புதுசா ஒரு விஷயத்த பண்ணணும்னு நெனச்சா, நம்ம பழைய துருத்திய வச்சுக்கிட்டு, அதுல அந்த புது விஷயத்த ஊத்துனாலும் அது பிரேக் தான் ஆகும். அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. இது வந்து எனக்கு ஆண்டவர் பேசுனாரு. ம். ஆக்சுவலி நான் இப்ப புது வேல மாறணும் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தப்போ, வேல பிரச்சனை இல்ல அப்படின்னு சொன்னாரு. நான் ட்ரை பண்ணேன்னு சொன்னது வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்து. டெய்லி வந்து நினைப்பேன். இல்ல இந்த வேலை எனக்கு இல்ல. இது கஷ்டமா இருக்கு. நான் இத மாத்தணும். என்னால ஒர்க் பண்ண முடியல. இந்த ப்ராஜெக்ட் மாறிடவா? இத மாறிடவா? அத பண்ணிடவா? அப்படின்னு சொல்றப்ப ஆண்டவர் வந்து, "மாற வேண்டியது நீ தான்" அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் என்ன மாறுறது? என்னோட பெஸ்ட்ட தானே நான் குடுக்குறேன். இதுக்கு மேல நான் என்ன மாறுறது? அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு அந்த கான்ஃபிடன்ட் லெவலே இல்ல. ஒரு விஷயத்த படிக்கிறதுக்கோ, அந்த மெட்டர்னிட்டி கேப் ஆச்சு, ரொம்ப வேலையாச்சு. வீட்ல என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல. உடனே நான் என்ன யோசிச்சேன்னா, சரி வேலைய விட்டுட்டு நம்ம வந்து ஏதாவது பிசினஸ் பண்ணலாம். ஏன் டே கேர் ஆரம்பிக்க கூடாது? ஏன் அது பண்ணக்கூடாது? இது பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப ஒரு 6 மாசமா டெய்லி இதே யோசனையா இருந்துச்சு. அப்போ வந்து ஆண்டவர் வந்து ஒரு நாள் என்கிட்ட பேசினாரு. நான் ஒரு முக்கியமான ஒரு பிரசன்டேஷன் குடுக்கும் போம்போது, நான் இதெல்லாம் இருக்க மாட்டேன். நான் அப்படியே ஓடப் போறேன். அப்படின்னு ஆண்டவர்ட்ட நான் சொல்லிட்டு இருந்தப்ப, ஆண்டவர் வந்து இந்த வசனத்த புடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்த எனக்கு குடுத்தாரு. தேவன் உனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறார். அத நான் புடிச்சுக்கிட்டு, ஓகே இத நான் என்ன பண்றது? அந்த அந்த நாள் ஃபுல்லா அந்த வசனத்த யோசிச்சு ஒண்ணு ஒண்ணா நான் பண்ணும்போது, அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு சக்சஸ குடுத்தாரு. ஒண்ணுமே இல்ல. நம்மளால அந்த வேலைய கன்டின்யூ பண்ண முடியாதுன்னு இருந்ததுக்கு ஒரு சின்ன சக்சஸ் ஆண்டவர் குடுத்தாரு. ஓகே. இனிமே அடுத்தது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு ஓகே. இனிமே நம்மளால ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி, ஓகே பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் வர வரைக்கும் அவர் கிரிய செஞ்சாரு. அதுக்கப்புறமா, இப்போ கெளம்பு. இப்ப வேற வேல மாறு அப்படின்னு சொல்லி ஆண்டவரு பேசினாரு. அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒருவேள பழைய துருத்தியா இருந்தேன் அப்படின்னா, அடுத்த ஒரு வேல வரும்போதும் இதே பிரச்சனை எனக்கு இருக்கும். என்னால அதுல வந்து இருக்க முடியாது. ஸோ, ஃபர்ஸ்ட்டு நம்மள மாத்துவாரு. அதுக்கப்புறம் தான் நமக்கு இருக்கிற சிச்சுவேஷன மாத்துவாரு. நமக்கு புதிதான ஆசீர்வாதங்கள ஆண்டவர் தருவார். ஒருவேள நீங்க ஏதாவது ஒரு புதுசா ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஏதோ ஒண்ணுக்கு வந்து நீங்க பிரேயர் பண்ணிட்டு இருக்கீங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அதான் சிச்சுவேஷன் மாறும். அதுலருந்து ஸ்டார்ட் ஆகி இதெல்லாம் அழகா ஆண்டவர் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இது எல்லாத்துலயும் இருந்து நமக்கு ஒரு விஷயம் புரியுது. ஆ எப்படி அப்படின்னா, நம்ம ஆண்டவர் எப்படி அத வச்சு எக்ஸ்பிளைன் பண்றாரோ, அதே மாரி இருக்கிற விஷயத்துல நம்ம உண்மையா இருக்கணும். அ எப்படின்னா, இப்போ நம்ம கிறிஸ்தவங்களுக்குள்ள ஒரு நெறைய நம்ம கற்றுக்கிட்டோம். நெறைய கற்றுக்கிட்டோம். பரலோகத்துக்கு ஏதுவான காரியங்கள நம்ம தேவையான அளவு கற்றுட்டோம். எப்பவுமே நம்ம வந்து பரலோகத்த நோக்கி இருக்குது. நல்ல விஷயம் தான். நம்ம ஒரு நாள் போங்க. ஆண்டவர் அதுக்காக தான் நம்மள ஆயத்தப்படுத்திட்டு இருக்காரு. ஆனா, நம்ம பரலோகத்துக்கு போக முன்னாடி இந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கோம்ன்றது ரொம்ப முக்கியம். பரலோகத்துல சந்தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம ஆமா. நம்ம இருக்கிற வீடு வந்து குட்டி பரலோகம் பரலோகம் என்ன அப்படின்னா ஊழியத்துல இருந்து அப்படி இருக்கணும். இந்த ஊழியம் அவர் எனக்கு கொடுப்பாரு. அந்த ஊழியம் கொடுப்பாரு. அப்படின்னு பெருசா இருக்கு. நெறைய ஆண்டவர் வச்சிருக்காங்க. கண்டிப்பா நம்ம ஒரே நாள்ல வந்து ஆண்டவர் நம்ம ஜாய்ஸ் மேயர் மாதிரியோ, இல்ல பெரிய ஏதோ ஒரு ஊழியக்காரன் மாதிரியோ வந்து நம்ம சுத்தி கூட்டம் வந்து நம்ம கேட்க வைக்கிற தரிசனம் ஆண்டவர் குடுத்தாரு அப்படின்னா, அது வந்து பரலோகத்துக்குரிய காரியம். அதுக்கு முன்னாடி வீட்ல நம்மள ஊழியக்காரங்களா இருக்க வைப்பார். நம்மளோட அம்மாவுக்கு நம்ம ஊழியக்காரங்களா இருப்போம். நம்ம மாமியாருக்கு ஊழியக்காரங்களா இருப்போம். நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஊழியக்காரங்களா இருப்போம். அவங்களுக்கு தேவையானத நம்ம செய்வோம்.
அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவார் ஆண்டவர். நம்மகிட்ட இருக்கிறது, நம்ம கையில என்ன இருக்கோ, இப்போ நெறைய பேர் நம்ம வேலை இல்ல, கடன் இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். என்ன இல்லங்கிறத யோசிக்கிறோம். என்ன இருக்கு அப்படி. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, "உள்ளவன் எவனோ அவனுக்கு வந்து பரிபூரணம் கொடுக்கப்படும்." நான் உள்ளவனேப்பா. எல்லாரும் நம்மள பத்தி சொல்லிக்கலாம். நான் உள்ளவன்ப்பா. எனக்கு நெறைய நீங்க வச்சிருக்கீங்க. எனக்கு நெறைய வெளிப்பாடு குடுத்துருக்கீங்க. நெறைய ஆசீர்வாதத்த குடுத்துருக்கீங்க. இது எல்லாத்தையும் நான் உணர்றேன்ப்பா. எனக்கு பரலோகத்துக்குரிய காரியத்த நீங்க வெளிப்படுத்தியிருக்கீங்க. இருக்கிற உவமை மாத்திரம் அல்ல. ஆண்டவர் பரலோகத்துக்குரிய காரியத்த எதுலெல்லாம் வெளிப்படுத்துவாரு அப்படின்னா, நம்ம வீட்ல இருக்கிறவங்கள வச்சு வெளிப்படுத்துவார். நம்ம வேலைக்காரங்கள வச்சு பரலோகத்துக்கு வெளிப்படுத்துவார். நம்ம யார் பிடிக்கலையோ இருப்பாங்க. அவங்கள வச்சு ஆண்டவரோட கேரக்டர் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். இது நான் நெறைய வாட்டி நான் சொல்லிட்டே இருக்கிறேன். ஏன்னா நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆ ஆண்டவர் கிட்ட இருந்து தான் நம்ம எல்லா காரியத்தையும் இன்ஹெரிட் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதாவது நம்ம டிஎன்ஏல ஆண்டவரோட விஷயம் இருக்குல்ல. நம்ம நம்ம நெறைய விஷயம் விசுவாசிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒண்ணு விசுவாசிக்கிறோம் என்னன்னா, தேவன் தான் இந்த உலகத்த படைச்சிருக்காரு. அவரோட சாயல்ல மனுஷன உண்டாக்குனாரு. இத எல்லாரும் விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? கண்டிப்பா விசுவாசிக்கிறோம். ஆதாம வந்து ஆண்டவர் அவரோட சாயல்ல தான் படைச்சாரு. அப்படின்றப்போ அந்த ஜீன் கொஞ்சம் இருக்கும்ல. எல்லார்கிட்டயும் இருக்கும்ல. நம்ம ஆண்டவர பத்தி அறியாதவங்க கிட்ட கூட அந்த ஜீன் இருக்கும்ல. சோ, அவங்களையும் நம்ம நேசிக்கணும். அவங்க கிட்ட இருக்க ஆண்டவரோட நற்பண்புகள நம்ம புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா அவங்க ஆண்டவர ஏத்துக்குவாங்க. எப்போ அப்டின்னா, நம்ம அவங்கள ஃபர்ஸ்ட் ஏத்துக்கணும். நெறைய நம்ம அவங்கள வந்து ஏதோ பயங்கரமான ஒரு அருவருப்பான ஒரு மனுஷங்க மாதிரியும், ரொம்ப மோசமா ட்ரீட் வந்து படுறாரோ அதோட பரலோகத்துடைய கேரக்டர பூமியில இருக்க ஒவ்வொரு மனுஷன் மூலமா ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். அத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி இருக்க போறோம்? கண்ணு இருந்தும் காணாதவங்களாகவும், காது இருந்து கேட்காதவங்களாகவும் நம்ம இருக்க போறோம். இந்த பூமியில வந்து நெறைய கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. அ ஒவ்வொரு நாளும் அத்தன பேர் இறந்து போறாங்க. இன்னும் பிறக்காம நெறைய பேர் இருக்காங்க. பிறப்பாங்க. வர வர ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழந்தை பிறந்துட்டு இருக்கப்போது, நம்ம தேசம் தவிர மத்த எல்லா தேசத்திலயும் நெறைய மக்கள் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ, நம்ம ஏன் சில பேர மட்டும் மீட் பண்றதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கணும்? நம்ம டைம் லைனும் அதாவது இத்தன வருஷம் 1990ல இருந்து 2025 வரைக்கும் நம்ம இருப்போம்னு நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மீட் பண்றது ஒரு ஆயிரக்கணக்கான பீப்பிள் அவ்வளவுதான் இல்ல. இவங்கலாம் நமக்கு சூசன். அதாவது நமக்கு தெரிந்து கொள்ள ஆண்டவர் தேர்ந்தெடுத்து குடுத்தவங்க. ஓகே, ஜெனிதா வந்து இவங்களெல்லாம் பார்க்கணும். இன்னைக்கு டேட்ல இவங்கள பார்க்கணும். இவங்க கிட்ட பேசணும். அ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழகா வச்சிருப்பாரு. இவங்க கூடலாம் இருக்கணும். ஜெனிதாக்கு வந்து இப்படி ஒருத்தங்க இருக்கணும். இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கணும். இப்படி ஒரு அம்மா இருக்கணும், அப்பா இருக்கணும், மாமியார் இருக்கணும், பொண்ணு இருக்கணும். இது எல்லாம் ஆண்டவர் வச்சிருக்காருல்ல. நம்ம தலையில இருக்கிற மயிர கூட எண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்குல்ல. இதெல்லாம் ஆண்டவர் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. ஆனா நம்ம அவங்கள காயப்படுத்துறோம்ல. அது எவ்வளவு மோசமான விஷயம். நம்ம ஆண்டவர எவ்வளவு கனப்படுத்துறோமோ, அதுல கொஞ்சம் ஒரு பெர்சன்டேஜ் ஆவது நம்ம மத்தவங்களுக்கு அந்த கனத்த குடுக்குறப்போ, ஆண்டவரோட கேரக்டர நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஆண்டவர் வந்து இததான் இவங்க மூலம் இவங்க இப்படி அன்பா இருக்கு. நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போதும். நம்ம கொஞ்சம் அன்பா அவங்க கிட்ட பேசினா போதும். அவங்க இருதயத்துல இருக்க காரியத்த நமக்கு சொல்லுவாங்க. நம்ம அவங்களுக்கு சாட்சியா இருப்போம். நம்ம அவங்களுக்கு சுவிசேஷத்த அறிவிக்க கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அறிவிக்கணும். நம்ம இப்போ அறிவிச்சுட்டு இருக்க மாரி இல்ல. நீங்க ஒவ்வொரு காலத்துக்கு ஏத்த மாரி மாறும்ல சுவிசேஷம். முன்னாடி வந்து "விரியன் பாம்பு குட்டிகளே" அப்படின்னு சொல்லி யோவான் ஸ்நானகன் பயங்கரமா பேசுறாரு. ஏன்னா, அவர் அந்த அத்தாரிட்டியோட இருக்கிறாரு. அவரு வந்து அவ்வளவு நாள் தீர்க்கதரிசில ஃபர்ஸ்ட் அவரு வராரு. இயேசுவுக்கு பாதை ஆயத்தம் பண்றவரா வந்தாரு. பவுல் வந்து அவ்ளோ வல்லமையா பேசுறாரு. ஏன்னா, அவரோட நிழல பட்டு குணமானாங்க. அவ்ளோ வந்து ஒரு அ ஆவியின் வரங்கள்னால நிரப்பப்பட்டிருந்தாரு. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள ஆண்டவர் இப்ப குடுத்திருக்க ஆண்டவர் குடுத்திருக்கிற பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, வரங்களும் தருவாருங்க. நமக்கு தராம யாருக்கு தருவாரு? நமக்கு இப்ப அவர் குடுத்திருக்கிற ஒரு பெரிய வரம், பெரிய கனி என்னன்னா அன்பு. இந்த அன்புங்கிற நம்ம கையில இருக்க விஷயம், உலக பிரகாரமான
மக்களுக்கு அத நம்ம காட்டும்போது, பரலோகத்துக்குரிய காரியம் அதுவா நடக்கும். ஒரு ஸ் ஒரு ஸ்டேஜ் வருங்க. கண்டிப்பா வரும். நம்ம ஒவ்வொரு மக்களையும் வந்து ஒவ்வொரு இப்ப எல்ஐசி ஏஜென்ட் எப்படி வந்து இவ்ளோ டார்கெட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி, நம்ம ஃபுல் பண்ணி என்ன ஆகுது அப்படின்னா, குவாலிட்டி இல்லாம போயிருது. அதாவது அ நம்மள மாரி அவங்க இருக்கணும்னு நம்ம இழுக்கிறோம். ஆண்டவர மாரி அவங்க மாறணும் அப்படிங்கிறது இல்லாம போயிடுது. அ மறுபடியும் நான் சொல்றேன். நான் வந்து எதையும் நான் தப்புன்னு சொல்ல விரும்பல. சுவிசேஷம் அறிவிக்கிறது எல்லாம் வேணும் தான். அத நம்ம எப்படி பண்றோம்? நம்ம கிட்ட இருக்க வரங்கள நம்ம கிட்ட என்ன இருக்கோ, அத யூஸ் பண்ணி பண்றோமா? அப்படிங்கிறது மெயினான விஷயம். ஒருவேள உங்களுக்கு வியாதிகள சுகமாக்குற வரம் ஆண்டவர் குடுத்திருந்தாருன்னா, தைரியமா கைய வச்சு ஜெபம் பண்ணி அப்பவே அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு சூப்பரான ஒரு அனுபவம் தான். ஆனா, ஒருவேள ஆண்டவர் வந்து நம்மள நார்மலான அன்ப காட்டி மக்கள ஆதாயப்படுத்து அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்டேஜ்ல நம்ம இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம அத காட்டணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நெனைக்கிறேன். எங்க வீட்டு பக்கத்து வீட்ல ஒரு ஒரு பொண்ணு இருந்தாங்க. முடிக்க போறேன். அவங்க வந்து எனக்கு டெலிவரி ஆகி கரெக்ட்டா 3 மாசம் கழிச்சு அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு. ஸோ, அவங்களுக்கு நான் சப்போர்ட்டாவும், எனக்கு அவங்க சப்போர்ட்டாவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க இன்னொரு வீடு வாங்கி போயிட்டாங்க. இப்போ கொஞ்ச நாளா. ஆ அவங்க வந்து நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அதெல்லாம் சொன்னாங்க. நான் அவங்களுக்காக பிரேயர் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஆண்டவர பத்தி சொன்னனான்னு கேட்டீங்கன்னா, சொன்னேன். ஆனா சொல்லல. அப்டின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு தெரியும். அ அவங்க வந்து அதுக்கப்புறம் எனக்கு அந்த ரீல்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு விடுவாங்க. வசனங்கள் அதெல்லாம் அவங்க எனக்கு ரீல்ஸ் அனுப்புவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இந்த மெத்தட் ஒர்க் ஆகுது. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அவங்க எனக்கு ரீல்ஸ் அனுப்புவாங்க. ஆண்டவருடைய வசனங்கள. ரீல்ஸ் இந்த ஃபோட்டோஸ் அதெல்லாம் அப்பப்போ தேவையான வசனங்கள அவங்க எனக்கு அனுப்புவாங்க. ம். அதுக்கப்புறம் என்னாச்சு, அவங்க அங்க போயிட்டு நான் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து சொன்னேன், "உங்களுக்காக பிரேயர் பண்ணிக்கிறேன் அனு. உங்களுக்கு அங்க நல்ல ஃப்ரெண்ட் கிடைப்பாங்க. நல்லா இருப்பீங்க" அப்படின்னு சொல்லிட்டு. நேத்து அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவங்க கன்சீவா இருக்காங்களாம். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேபியாம். அப்போ சொன்னாங்க, "ஜெனி நீங்க எனக்கு எவ்ளோ ஹெல்ப் பண்ணீங்க. எனக்கு எவ்ளோ ஹேப்பியா இருந்துச்சு. நான் அந்த ஃபேஸ வந்து அவ்ளோ கஷ்டப்பட்டேன். ஆனா, நீங்க எனக்கு கை குடுத்து ஹெல்ப் பண்ணீங்க. நான் உங்களுக்கு எப்படி பதிலுக்கு பண்றதுன்னு எனக்கு தெரியாங்களான்னு யோசிப்பேன். ஆனா, இப்ப எனக்கு கடவுள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்துருக்காரு. எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்ல இருக்க பொண்ணு கன்சீவா இருக்காங்க. ஸோ, நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். நீங்க எப்படி எனக்கு எதுவும் எதிர்பார்க்காம பண்ணீங்களோ, அதே மாரி நான் செய்வேன். நான் எப்பவுமே கம்மியா தான் சாப்பாடுலாம் செய்வேன். ஆனா, நீங்க ஜாஸ்தியா செஞ்சு செஞ்சு எனக்கு அந்த டைம் குடுப்பீங்க. நான் இப்ப ஜாஸ்தியா சமைக்க ஆரம்பிச்சுட்டேன். நான் அவங்களுக்கு குடுக்க ஆரம்பிச்சுட்டேன். அவங்க ஃபேஸ்ல அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு. அத பார்த்த உடனே எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு. இதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்ல. அப்படின்னு சொல்றப்ப எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ நம்ம அன் ஆண்டவரோட அன்ப நம்ம மத்தவங்களுக்கு காட்டும்போது, ரட்சிப்பு ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்க. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஸோ அவங்ககிட்ட இருக்க தேவையில்லாத விஷயம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத விஷயம், அதெல்லாம் ஈஸியா வெளிய போயிரும். நம்ம ஃபர்ஸ்ட்டே போய் நீ பண்றது ஆண்டவருக்கு பிரியமில்லாத விஷயம். நீ இத விட்டுடு. நீ முழுவதுமா வா. நாளைக்கே நீ ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்கோம்ல சில நேரம். ஆனா ஈஸியா ஆண்டவர் ஒரு மெத்தட் நமக்கு குடுத்திருக்காரு. இந்த உலகத்துக்குரிய காரியத்துல, பரலோகத்துக்குரிய காரியத்த நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்த நமக்கு புரியட்டும்னு நெனைக்கிறாரு அவர். வேற ஒண்ணும் இல்ல. அதே மாரி மத்தவங்களுக்கும் புரியிற விஷயத்த வெளிய காட்டுவோம். "நீ நரகத்துக்கு போயிருவ நாளைக்கே" அப்படின்னு சொல்றத விட, நம்ம எல்லாம் அன்பா, சந்தோஷமா இந்த உலகத்துல இருக்கலாம், இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். இருக்கிற விஷயத்த எடுத்து சொல்லுங்களேன் ஆண்டவர மாதிரி. ஆண்டவர் நிச்சயமா பெரிய காரியங்கள செய்வார். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.